Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE Means 2024ல இருந்து ஒரு சூப்பரான இன்டகிரேஷன் क्वेश्चन தான் my dear students பார்க்க போறோம். இந்த क्वेश्चन வந்துட்டு வழக்கம் போல கொஞ்சம் லென்த்தியா தான் my dear students இருக்கும், கொஞ்சம் ட்ரிக் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான் my dear students. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் இந்த क्वेश्चनல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அதை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் my dear students. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் my dear students. வாங்க இதுக்கான ஆன்சர் என்ன, எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது டீடைல்டா இந்த வீடியோல பாத்துறலாம் my dear students. ஃபர்ஸ்ட் my dear students, இங்க நம்ம எதை இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணி எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் my dear students. இதை தான் நம்ம டீன்னு எடுத்துக்க போறோம். ஏன் பொதுவா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம்னா மிச்ச டேர்ம் வந்து கவர் பண்ணணும் dxல, அப்பதான் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சிம்பிளிஃபை ஆகும் my dear students. அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடக்கூடாது. இவர் ஏற்கனவே காம்ப்ளிகேட்டடா இருக்கார், கஷ்டமா இருக்கார், இவரை வந்து நம்ம சின்னதா மாத்தணும், புலிக்குட்டிய பூனைக்குட்டியா நம்ம மாத்தணும். அதை விட்டுட்டு புலிக்குட்டியை இன்னும் பெருசா மாத்திடக்கூடாது my dear students. அப்புறம் நமக்கு தான் அது வந்து ஆப்பிடிச்சிடும். ஸோ அதனால இப்ப நம்ம சிம்பிளா மாத்துறதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு my dear students. வாங்க இவர் வந்து ஹெல்ப் பண்றாரா இல்ல நமக்கு ஆப்பிடிக்கிறாரா அப்படிங்கிறத பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் tan inverse x cube plus 1 by x cube my dear students equals to t நம்ம வந்து எடுத்துக்கலாம் my dear students. பொதுவா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் my dear students, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னா போத் சைடு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு வந்து dx வேல்யூ வந்து கிடைக்குங்கிறதுக்காக my dear students. ஸோ இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா tan inverse of x ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1 divided by 1 plus x square. பட் இங்க பாத்தீங்கன்னா my dear students x க்கு பதிலா இவ்வளவு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதை நம்ம x க்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும் my dear students. ஸோ 1 divided by 1 plus x cube plus 1 by x cube the whole square. ஓகே my dear students, அதோட நம்ம நிப்பாட்டிட கூடாது. ஏன்னா இங்க வந்துட்டு செயின் ரூல், இதுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா அதையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் my dear students. எக்ஸ்லயும் பண்ணுவோம், எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 1 தான் வரும். ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது my dear students. இந்த மாதிரி இடத்துல நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும் my dear students. ஸோ இங்க எக்ஸ் கியூப்னா 3x ஸ்கொயர் மைனஸ் இங்க வந்து டினாமினேட்டர்ல இருக்கு my dear students. ஸோ நீங்க அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. எக்ஸ் பவர் -3 வந்துடும், அதனால வந்துட்டு இங்க மைனஸ் வந்துருச்சு my dear students. அதுக்கப்புறம் 3 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 வந்துடும், ஏன்னா எக்ஸ் பவர் -4 வரும் my dear students, எக்ஸ் பவர் n-1. ஸோ அதனால -4ங்கனால இங்க டினாமினேட்டர் எக்ஸ் பவர் 4 dx equals to dt my dear students. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல my dear students. இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்தரா இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வருதா அப்படிங்கிறதா my dear students செக் பண்றோம். அது வந்துருச்சுன்னா போதும் my dear students, ரொம்ப ரொம்ப இந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிளா முடிஞ்சிடும். வாங்க வந்துட்டு அதை நம்ம செக் பண்ணுவோம். 1 divided by 1 plus நமக்கு x cube plus 1 by x cube the whole square இருந்துச்சு my dear students. ஸோ இங்க வந்துட்டு x power 6 plus 1 divided by x power 6 plus 2 my dear students. ஏன்னா 2 into x cube into 1 by x cube ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ன்னு மாறிடும். ஸோ 2 my dear students டாட், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் my dear students. இது மட்டும் முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்த நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் into x power 4 minus 3 divided by x power 4 my dear students, divided by x power 4 into இங்க dx my dear students is equals to dt. okay my dear students, இப்போ நம்ம வந்து இதை ஃபர்தரா வந்துட்டு சால்வ் பண்ணுவோம் my dear students. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த x power 6 இதை வந்து நம்ம LCM எடுத்தோம்னா ஓவரால ஒரு டினாமினேட்டர் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிடலாம், மேலே ஒரு பவரை போட்டுடலாம் my dear students. ஸோ இந்த மேலே நியூமரேட்டர்ல எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியும் நம்புறேன் my dear students. எக்ஸ் பவர் 6 இருக்கு, நான் த்ரூ அவுட்டா எல்சிஎம் எடுக்கிறேன், அப்போ த்ரூ அவுட்டா அது டிவைடட் பை எக்ஸ் பவர் 6 வரும். அந்த எக்ஸ் பவர் 6 எனக்கு மேலே போயிடுச்சு my dear students. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் 6 பிளஸ் எக்ஸ் பவர் 6 இன்டூ எக்ஸ் பவர் 6ங்கிறப்ப பவர் டினாமினேட்டர் சேமா இருந்து எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் my dear students. அதனால எக்ஸ் பவர் 12, அதுக்கப்புறம் இங்க +1 plus 2x power 6 my dear students. ஓகே my dear students, இப்போ 3 இந்த இடத்துல 3x power 6 minus 3 divided by x power 4 my dear students dx equals to dt. ஓகே my dear students, இப்போ x
பவர் 4ம் எக்ஸ் பவர் 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 3x பவர் 8 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 12 வந்துருச்சு, இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்கு, இங்கே ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் 6 இருக்கு, 3x பவர் 6 ப்ளஸ் 1 வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு 3 வந்திருக்கு, அது 1/3 நம்ம போட்டுக்கலாம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3யை காமனாக வெளியே எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சுப்போம். எக்ஸ் பவர் 8 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா திரும்ப அதே சேம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் பவர் 12 ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 1 அப்படியே சேமாக வந்துடும், இதில் இருக்க மாதிரியே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டிடி. இப்போ இந்த இடத்துல 3 மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து இதுவாக இருக்கான், மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவுமே நமக்கு டிடி அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இதனுடைய ஃபைனல் டேர்ம் எப்படி வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி டிவைடட் பை 3. இந்த டேர்முக்கு பதிலாக டிடி டிவைடட் பை 3 வந்து நம்ம அப்ளை பண்ண போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய இன்டெகிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/t, ஏன்னா tan இன்வர்ஸ் இது ஃபுல்லாக நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1/3 வெளியே போயிடும், ஏன்னா இங்கே dt by 3 எப்படி இருந்தால் கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வைப்போம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய ஃபார்முலா என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1/3 log modulus t மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். log modulus t plus c மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த modulus t இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும் tan inverse of x cube plus 1/x cube வந்துரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1/3 log modulus of tan inverse. இந்த மாடுலஸ்லாம் மறந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளமில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பார்த்ததுல பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர், ஏபிசி எதுவுமே இல்லை. இங்கே வந்து எல்லா ப்ராப்ளமுக்கும் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சில நேரத்தில் என்ன நீங்கள் வந்து மாடுலஸ் மறந்துட்டு வெறும் டீன் போட்டுட்டீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மாடுலஸ் இல்லாமல். ஓ நம்ம அதுதான் கரெக்ட், நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம்னு நினைப்பீங்க, ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து மாட்டிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபார்முலா, இன்டெகிரேஷன் ஃபார்முலா, கேல்குலஸ் எல்லாமே ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தெளிவாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட். இந்த இடத்துல பார்க்கலாம் என்ன சார் 1/3 வெளியே இருந்துச்சு, இங்கே வந்து பவரில் இருக்குன்னா ஸோ வெளியில் இருக்கிறது லாக் உள்ளார போகிறப்ப 1/3 போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் லாகில் வரும், இல்லை உங்களுக்கு தெரியும் நான் முழுசாக நம்புறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க, நான் லாகுக்குன்னு கூட ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நான் சொல்யூஷனும் காட்டுறேன். ஸோ ஆப்ஷன் பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர், நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான் சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட், உங்கள் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அது இன்னும் கொஞ்ச நாள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு, ஒரு மேக்ஸிமம் 2 வீக்ஸ் தான், அதுக்குள்ளார 2 வீக்ஸ் கூட இல்லை சொல்லப்போனால் ஒரு 12 டேஸில் மட்டும் உங்களுக்கு எல்லாம் சொல்லாமான்னு தெரியல. ஸோ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எக்ஸாம்ஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு போங்க, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிக்குள்ளார சேர்றதுக்கு 1000 வழி இருக்கு, அது ஜேஇ மட்டும்தான். யூஜியில் சேர்ந்தாதான் ஐஐடிங்கிறது கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடியில் சேர்றதுக்கான எல்லா வழிகளுக்கும் நான் வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒன்றா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பிஎட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நம்ம ஐஐடி மெட்ராஸுமே இந்த வருஷம் வர்றதா சொல்லிருக்காங்க, இன்னும் சொல்லலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய நம்ம என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, நிறைய இடத்துல வந்து பிஎட் கோர்சஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாச்சும் அவங்க வந்து ஒரு ஹை குவாலிட்டி டீச்சர்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜாலியாக படிக்கலாம், கஷ்டப்படாமல் ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கு 1000 வழி இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யூஜி இருந்தால் பிஜி இருக்குது, பிஜிலேயே நிறைய வழிகள் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஜேஇ எக்ஸாம் இதாகிடுச்சு, எது மேக்ஸ்வே எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க,
அப்படியே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 14 லேக் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 3 லேக்குங்கிறப்ப அது வந்து மிச்சம் அந்த 11 லேக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நிறைய ட்ராப்பர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. பட் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் போட்ட எஃபர்ட் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. சில்லாக இருங்க, ஜாலியாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.